டிசம்பர் 26. புனித ஸ்தேவான். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்குப் பின்பு 12 திருத்தூதர்களுடன் இணைந்து கிறிஸ்துவின் உடலான திருச்சபையினை கட்டி எழுப்பியவர்களுள் முதன்மையாக விளங்குகிறார் புனித ஸ்தேவான். ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த 72 சீடர்களில் தூய ஆவியாரின் அருளையும் வல்லமையையும் பெற்ற 7 திருத்தொண்டர்களாக 12 திருத்தூதர்களும் தேர்ந்தெடுக்க ஸ்தேவான் திருத்தொண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று எருசலேம் ஆலயம் குறித்து இயேசு உரைத்ததை போதித்த ஸ்தேவான் ஆண்டவரின் அருளினாலும் வல்லமையினாலும் மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருமாறு மக்களை அறிவுறுத்திய ஸ்தேவானை மக்கள், இவன் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசுகின்றான் என்று குற்றம் சுமத்த ஸ்தேவான் தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்டார். தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்ட ஸ்தேவானின் முகம் வானதூதரின் முகத்தினைப் போன்று பிரகாசிக்க தலைமை சங்கத்தாரிடம் ஸ்தேவான், கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தினை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை என்றும், உங்கள் மூதாதையர்கள் இறைவாக்கினர்களை துன்புறுத்தியது போல நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டீர்கள் என்று துணிச்சலோடு பேசினார். ஸ்தேவானின் சொல்லினை கேட்ட தலைமைச் சங்கத்தினர் கோபமுற்று ஸ்தேவானை நகருக்கு வெளியே நிறுத்தி அவர் மேல் கற்கள் எறிய, ஸ்தேவான், ஆண்டவரே, இந்த பாவத்தினை அவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று மன்றாடி மறைசாட்சியாக உயிரிழந்தார். கிறிஸ்தவ விழுமியங்களை உண்மையுடன் பின்பற்றும் போது இயேசு சந்தித்த துன்பங்களையே சந்திக்க நேரிடும். இருப்பினும் துணிந்து வாழுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று மக்களுக்கு போதனை செய்து ஆண்டவரின் பணிகளை செய்த ஸ்தேவானை திரு அவை புனிதராக உயர்த்தி கற்கள் தொடர்பான பணிகளை செய்வோருக்கும் திருத்தொண்டர்களுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. ஆண்டவருக்காக முதன்முதலில் மறைசாட்சியான ஸ்தேவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருத்தொண்டர்களுக்காகவும் அவர்களது அருட்பணிக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.